வணக்கம், நான் உங்கள் பத்ரியப்பா. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஸ்லீவ்ல பிளவுஸ் ஆகட்டும் சுடிதார் ஆகட்டும் ஒரு சிலருக்கு இந்த ஸ்லீவ் ரொட்டேட் பிரச்சனை வரும். அதாவது கையில திரும்பிட்டு வரும். இந்த சைடு ஜாயிண்ட் இந்த இடத்துல உட்காராம மேல வந்துரும், திரும்பிட்டு வந்துரும், முறுக்கிட்டு இருக்கும். அது என்ன பிரச்சனை, நாம என்ன தப்பு பண்றோம், அந்த தப்பை என்ன சரி பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் அது என்னன்னு சரி பண்ணலாம். கையில இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இந்த ஷோல்டர் நீங்க இந்த மார்க் சரியா வைக்காம கீழ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஒரு சிலர் நான் கீழ இருந்தே பண்ணிட்டு வருவாங்க. பண்ணிட்டு வந்து இந்த மார்க் இந்த பக்கம் மாறிடும். கொஞ்சம் 3/4 இன்ச் இந்த பக்கம் தள்ளி வந்துருச்சு அப்படின்னா நீங்க இதை சென்டர் பண்ணிக்குவீங்க. இதை சென்டர் பண்ணி பண்ணுவாங்க. சரியா? இந்த மார்க் ஆனா ஷோல்டர் ஜாயின்ல இருந்து இந்த பக்கம் தள்ளி வந்துடும். ஆனா இங்க வந்துட்டு அந்த இழுத்து பிடிச்சி தைக்கிறதுன்னு சொல்றேன் இல்லையா, அந்த இழுத்து பிடிச்சி தைக்கும் பொழுது இந்த மார்க் கம்பல்சரி மாறிடும். அதுக்காகத்தான் நான் சொல்றது, ஷோல்டர்ல இருந்து ஜாயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் அதோட கை கரெக்டா வரும். இப்போ நீங்க கீழ இருந்து ஜாயின் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு சிலர் கீழ இருந்து ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டு இந்த மார்க் ஒண்ணு இந்த பக்கம் வந்துடும். இங்க இருந்து தைச்சிட்டு வந்தாங்கன்னா இந்த பக்கம் போயிடும். இந்த பக்கம் இருந்து தைச்சிட்டு வந்தாங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். அப்ப இந்த பக்கம் வருது, ஏன் அது வந்துருச்சு, அது என்ன கை ரவுண்டு கரெக்டா ஏத்திட்டோம், ஆனா இந்த பக்கமும் கரெக்டா இருக்கும், இந்த பக்கம் கரெக்டா இருக்கும், அந்த மார்க் அந்த பக்கம் மாறிடும். இப்ப இந்த பக்கம் இழுத்து பிடிச்சி கை இழுத்து பிடிச்சி இந்த மார்க் வெளியே கொண்டு வந்துருவாங்க. இந்த பக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு பாடி துணி இழுத்து பிடிச்சி ரெண்டுத்தையும் சரி பண்ணிடுவாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்னா வைப்பாங்க. இது ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு ஜாயின் பண்ணிடுவாங்க. ரெண்டுக்கு கரெக்டா போயிடுச்சு அப்படின்வாங்க. ஆனா போடும் பொழுது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கை இப்படி முறுக்கிட்டு போகும். ஒரு சிலருக்கு பிளவுஸ் இந்த கை ஜாயின் இருக்கு இல்லையா, இந்த கை ஜாயின் இருக்கு இல்லையா, அந்த ஜாயின் வந்து இங்க வந்து நிக்கும், இந்த பக்கம் போயிடும், இப்படி ரொட்டேட் ஆகிடும். அந்த ரொட்டேட் ஆகிற ஃபால்ட் இதனாலதான். இந்த ஷோல்டர் சென்டர் கரெக்டா உட்காராத போதுதான் அந்த கையில ரொட்டேட் பிரச்சனை வரும். இந்த ரொட்டேட் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நாம ஷோல்டரோட சென்டரையும் கை ஜாயின் பண்றதோட சென்டரையும் கரெக்டா வைக்கணும். கரெக்டா வச்சீங்கன்னா அந்த ரொட்டேட் ஆகிற பிரச்சனை வராது.